இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பிங்கி ஸ்டேட்மெண்ட் இயரிங்ஸ் தான். இதுக்கு வந்து கேன்வாஸ் ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ரவுண்ட், சின்ன ரவுண்ட், ஒரு பெரிய ரவுண்ட் போட்டுக்கோங்க. அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு 2 பீசஸ் எடுத்துக்கோங்க. அதை வந்து ஃபேப்ரிக் ஷீட்டில் வச்சு, உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஃபேப்ரிக் ஷீட்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து செமி சர்க்கிள் தான் தேவை. ஸோ வந்து நம்ம செமி சர்க்கிளில் கட் பண்ணிக்கிறோம். 2 கேன்வாஸ் ஷீட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஸ்ட்ராங் பேஸ் இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து ஒரு ஹெட் பின், ஒரு பீட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இதோட ப்ராப்பர் ஷேப் பார்த்தீங்கன்னா அடியில் வந்து ஒரு பீட் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம வந்து ஹெட் பின்ல வந்து ஒரு பேர்ல், பிங்க் கலர் ஒரு ஏதாவது பேர்ல் எடுத்து போட்டுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு பாடி மாதிரி கிரியேட் பண்ணோம். ஆக்சுவலாக வந்து அந்த சின்ன ரவுண்ட் வந்து ஹெட் மாதிரியும் அந்த செமி சர்க்கிள் வந்து பாடி மாதிரியும் எடுத்துக்கணும். ஸோ வச்சு பேஸ்ட் பண்ணுறப்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பின் வந்து கொஞ்சம் கீழவா இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நடுவில் வந்து பின் வந்து கொஞ்சம் தெரியும். அதுதான் வந்து அது டிசைன் ஆக்சுவலாக. அப்போ தான் வந்து அந்த பேர்ல் வந்து நமக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு 2 சைடுமே வந்து இந்த மாதிரி ஷீட்ஸ் வந்து ஒட்டிக்கோங்க. ஒட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம சீட்ஸ் வந்து சீட் பீட்ஸ் வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி வந்து 12 பேர்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், 2 இயரிங்ஸ்க்கும் சேர்த்து. எல்லாமே வந்து உங்களோட காம்பினேஷன்ஸ், உங்களுக்கு பிடிச்ச காம்பினேஷன்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் ஒவ்வொன்றா அந்த ஷேப்பில் ஃப்ரில்ஸ் டைப்பில் வந்து நம்ம வந்து இது பண்ணணும். ஒவ்வொரு அடுத்த லேயருக்கும் வந்து 1 சென்டிமீட்டர் ஹைட்டில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஃப்ரில் ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒன்று ஒன்றா வந்து வச்சுக்கோங்க. உங்களோட காம்பினேஷன்ஸ் தான். லென்த் கம்மி பண்ணி இப்படி பண்ணிங்கன்னா வந்து பாடி பார்ட் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நீட்டாக கிடச்சிரும். அதுக்கப்புறம் ஆஃப் கட் பீட் வந்து ஹெட்க்கு வச்சுட்டு அதை சுற்றி வந்து சீட் பீட்ஸ் வந்து நீங்கள் கவர் பண்ணுங்கள். அதுக்கும் வந்து உங்களோட காம்பினேஷன்ஸ் தான். நான் கீழே கொடுத்த காம்பினேஷன்ஸே வந்து மேலேயும் கொடுத்துக்கிறேன். இது வந்து பிங்கி ஸ்டேட்மெண்ட் இயரிங் அப்படிங்கிறனால ஃபுல்லாகவே பிங்க் பேஸ்டாக தான் இருக்கும். ஸோ லைட் பிங்க் அண்ட் ரோஸ் கலர் வந்து கொடுத்துக்கிறேன். அந்த நடுவில் வந்து ஒரு சின்ன ரோஸ் கலர் பேர்ல்ஸ் வச்சு முடிச்சிடுறேன் கம்ப்ளீட்டாக. அதுக்கப்புறம் ரப்பர் ஸ்டாப்பர் எடுத்து நம்ம இயரிங் செட்டப்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், பிங்கி ஸ்டேட்மெண்ட் இயரிங்ஸ் ரெடி. இது வந்து நீங்கள் நிறைய கேஷுவல் வேஸ்க்கும் போடலாம் அண்ட் வெஸ்டர்ன் வேஸ்க்கும் போடலாம். நல்லா கிராண்டாக இருக்கும். நல்ல ஸ்டேட்மெண்ட் இயரிங்ஸாக இருக்கும். வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஆக்சுவலாக ஃப்ரில்ஸ் மாதிரி வரணும். எனக்கு வந்து அது ஆர்கனைஸ்டாக இல்லை, அதனால நான் ஒட்டிட்டேன். ஸோ இதுதான் ஃபைனல் லுக். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.